கோவையில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் 4 வாரத்திற்கு பிறகு கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். வீட்டின் உரிமையாளர் பைக்கில் GPS கருவி பொருத்தி ஆள் இல்லாத நேரத்தில் கைவரிசை காட்டிய கேடிகள் சிக்கியது எப்படி? கோவை பூ மார்க்கெட் பகுதியில் மளிகை கடை வைத்து நடத்தி வருபவர் குமார். இவர் ஆர்எஸ்புரத்தில் வாடகை வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். கடந்த அக்டோபர் 21ஆம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு கடைக்கு சென்றுள்ளார். சிறிது நேரத்தில் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பது குறித்து குமாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிறகு அவர் வந்து பார்த்தபோது வீட்டில் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த தங்க தாலி செயின், காசு மாலை, வளையல் உள்ளிட்ட 50 சவர நகைகள் திருடு போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் 14,000 ரூபாய் ரொக்கப்பணமும் கொள்ளை போயிருப்பது தெரிய வந்தது. தொடர்பான புகாரின் அடிப்படையில் அங்கு பொருத்தப்பட்டிருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர். அதில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் ஹெல்மெட் அணிந்தபடி வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்றிருப்பது தெரிய வந்தது. கொள்ளையடித்துவிட்டு கொள்ளையர்கள் சென்ற இருசக்கர வாகனம் கேரளாவை நோக்கி சென்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து 4 வாரங்களாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் போலீசார் பாலக்காடு நகரை சென்றடைந்தனர். அங்கு பள்ளி வீதியை சேர்ந்த ஜாகிர் ஹுசைன் மற்றும் மோனிஷ் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். பிறகு அவர்களிடமிருந்து 50 சவர நகைகளும் மீட்கப்பட்டன. தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியாகின. கோவையில் தங்கியிருந்த ஜாகிர் ஹுசைன் அடிக்கடி குமாரின் மளிகை கடைக்கு சென்று பொருட்கள் வாங்கி வந்துள்ளார். பிறகு குமாரின் நடமாட்டத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவருடைய இருசக்கர வாகனத்தில் மேக்னெட்டிக் GPS கருவி பொருத்தியுள்ளார். அதன் மூலமாக அவர் எங்கு செல்வார், எப்போது வீட்டிலிருந்து கிளம்புவார் என்பதை 1 வாரம் கண்காணித்துள்ளனர். அதன்படி சம்பவத்தன்று குமார் வீட்டில் இல்லாத போது தன்னுடைய கூட்டாளி மோனிஷ் உடன் அங்கு சென்று 50 சவர நகைகளை ஜாகிர் ஹுசைன் சுருட்டியுள்ளார். மேலும் பெட்டிக்கடையில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்கப்படுகிறதா என்பதை தெரிந்து கொண்டு அவர்களிடம் ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸ் என்று கூறி பணம் பறித்துள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து நகை கொள்ளையில் ஈடுபட்ட கொள்ளையர்களை கைது செய்த சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 4 வாரங்களாக தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் கேரளா சென்று கொள்ளையர்களை அதிரடியாக கைது செய்ததற்கு பொதுமக்கள் வரவேற்பும் தெரிவித்துள்ளனர்.